கேந்திரிய வித்யாலயா தமிழ்நாட்டுல இருக்கிறது. அதுல பாலவாட்டிகா ஸ்கூல் எந்தெந்த பள்ளிகள்ல இருக்குன்னு பார்க்க போறோம். ஏன்னா பால்வாட்டிகா வந்து எல்லாத்துலயும் கிடையாது. எல்லா ஸ்கூல்லயும் கிடையாது. டோட்டலா இந்தியா பூராமே பார்த்தீங்கன்னா, 500 ஸ்கூல்ஸ்ல வந்து 450 ஸ்கூல்ஸ் வந்து பால்வாட்டிகா 3 இருந்தது. யுகேஜி. அப்புறம் அ ப்ரீகேஜி வந்து 50 ஸ்கூல்ல மட்டும் தான் ஆரம்பிச்சிருந்தாங்க. ஸோ இது 2 வருஷமா இதே கணக்குல தான் இருக்கு. இந்த வருஷம் ஏதாச்சும் புதுசா ஆட் ஆனா நம்ம அட்மிஷன் போடும்போது தான் தெரியும். அதுக்கு முன்னாடி தெரியாது. ஸோ இப்ப பால்வாட்டிகா லிஸ்ட் நீங்க பார்க்கணும்னா, இந்த லிங்க்க போய் பார்த்துக்கலாம். இதுல வந்து டோட்டலா இந்தியால இருக்க ஸ்கூல்ஸ் எல்லாமே போட்டிருக்கு. அதிலேயே வந்து பார்த்தீங்கன்னா, சென்னை லிஸ்ட்டும் இருக்கு இதுல. ஓகேவா? ஓகே. இந்த சைட்ல பால்வாட்டிகா அட்மிஷன் கேவிஎஸ் சென்னை அட்மிஷன்னு. பால்வாட்டிகா பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னா, அது வந்து மழலையர் பள்ளி. ஸோ அது வந்து பால்வாட்டிகா 1, 2 அண்ட் 3 இருக்கு. ஓகே. ஸோ பால்வாட்டிகா 1 கேட்டீங்கன்னா ப்ரீகேஜி. அதுல சேரணும்னா கண்டிப்பா 3 வயசு கம்ப்ளீட்டடா இருக்கணும். ஓகே. அப்பதான் வந்து அட்மிஷன் சேர்க்க முடியும். 3 வயசு வந்து ஏப்ரல் 1ஆம் தேதி வர ஏப்ரல் 1ஆம் தேதிக்கு வந்து 3 வயசு கம்ப்ளீட் ஆகுதுன்னு சொன்னா உங்களுக்கு எலிஜிபிள். அது கம்ப்ளீட் ஆகலன்னா முடியாது. கம்மியா இருக்கு. அதுல ஒரு 10 நாள் இருக்கு, 10 நாள் ஜாஸ்தியா இருக்கு, கம்மியா இருக்கு அப்படின்னா பண்ணவே முடியாது. ஆன்லைன் சிஸ்டம். அதே மாரி பால்வாட்டிகா 2 எல்கேஜி வந்து 4 வயசு கம்ப்ளீட் ஆயிருக்கணும். பட் நான் பால்வாட்டிகா 2 சொல்றேன்னா, அதுல உங்களுக்கு வந்து சீட் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா பால்வாட்டிகா 1ல வந்து எல்லாருமே 2க்கு போயிடுவாங்க. ஓகே. ஒரே ஒரு செக்ஷன் தான் இருக்கு. எல்லா ஸ்கூல்லயும் பால்வாட்டிகா வந்து ஒரு செக்ஷன் தான். கிட்டத்தட்ட 45 சீட்டு மட்டும் தான் மேக்ஸிமம் இருக்கும். அந்த 45 சீட்டுமே அப்படியே டோட்டலா அப்படியே பால்வாட்டிகா 2 எல்கேஜிக்கு போயிட்டாங்கன்னா, ஒரு 4, 5 சீட்டு மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து அதுல வேக்கன்ட் வந்ததுன்னா, அது ஃபுல்லா ஆ சென்ட்ரல் கவர்ன்மென்ட்க்கு குடுத்துருவாங்க. அப்புறம் தான் ஏதாச்சும் மிச்சம் மீதி இருந்த சீட் இருந்தா பிரைவேட் கிடைக்கும். பட் பால்வாட்டிகா 2 வந்து ஒரே ஒரு 4 ஸ்கூல்ல தான் இருக்கு. அ தமிழ்நாடு பூரா. ஸோ அந்த ஸ்கூல்ல போய் நீங்க டைரக்ட்டா கேட்டு சீட் இருந்ததுன்னா, உங்க குழந்தைங்கள சேர்த்துக்கலாம். அதே மாரி பால்வாட்டிகா 3 சேர்க்கணும்னா எலிஜிபிலிட்டி 5 வயசு கம்ப்ளீட்டடா இருக்கணும். இது கொஞ்சம் நெறைய ஸ்கூல்ஸ் இருக்கு. அத பத்தி நம்ம பார்க்கலாம். ஸோ நெறைய பேர் கேட்கறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பால்வாட்டிகால சேர்த்தா திருப்பி ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்க்கு திருப்பி அட்மிஷன் போடணுமா? அப்படிலாம் கிடையாது. டைரக்ட்டா ஆ ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்க்கு டைரக்ட்டா அந்த செக்ஷன் அப்படியே மூவ் பண்ணிடுவாங்க. ஒரே ஒரு செக்ஷன் தான் இருக்கும். அது அப்படியே ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்க்கு மூவ் பண்ணிடுவாங்க. அதே மாரி டிசியும் தேவையில்ல. பால்வாட்டிகா அ நெறைய பேர் பால்வாட்டிகா 1ஓ, 2ஓ எங்கேயோ படிச்சுட்டு இருக்காங்க. 3 சேர்றதுக்கு டிசி வேணுமான்னு கேட்கறாங்க. அது தேவையில்ல. எல்கேஜிக்கு நான் சொன்ன மாரி அட்மிஷன் ரொம்ப கம்மியா தான் இருக்கும். ஸோ இப்ப பார்க்க போறது வந்து ஸ்கூல்ஸ் சென்னையில இருக்குது. பால்வாட்டிகா 3 இருக்கிற யுகேஜி எந்த ஸ்கூல்லலாம் இருக்கு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்கூல்ல இருக்கு. இந்த 9 ஸ்கூல் சென்னையில இருக்கு. இத அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு நீங்க போய் பார்த்துக்கலாம். அதே மாரி பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டுல வந்து டோட்டலா 11 ஸ்கூல்ஸ் இருக்கு. அதோட லிஸ்ட்டும் இங்க போட்டிருக்கேன். பால்வாட்டிகா 3 மட்டும் தான் இங்க இருக்கு. இந்த ஸ்கூல்ஸ்லலாம். இத நீங்க பார்த்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க.